இந்த மண்ணை தொட்டி இட்டாலும் செவனேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாலுமே எல்லா தோசை நிவர்த்தி ஆகும். இது ஆயிரக்கணக்கான மூலிகை சம்மந்தப்பட்ட மூலிகை தண்ணி. இந்த மூலிகை தண்ணி சாப்பிட்டா உடலில் இருக்கிற நோயுடைய அத்தின்னு திரும்ப. நைட்டு 12:30 மணி இங்கே அன்னதானம் போடுங்க. இரவு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அப்போ டைம்லாம் கிடையாது. ஏதோ ஒரு முறை ஐயா காட்சி கொடுத்தாரு. அப்புறம் கையெடுத்து கும்பிட்டாரு. ஆனந்தமாக இருக்குது அப்பா, மனம் கொழுந்து போச்சு, இந்த இடம் ஆனந்தமாக இருக்கும், இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் தங்கமலர் ஜுவல்லர்ஸ் கோல்டு அண்ட் சில்வர், நெசப்பாக்கம், சென்னை 78. சித்தர்களுடைய நடமாட்டத்தை நீங்கள் ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா இவ்வளோ வருட காலங்களில்? ஒரு 30 வருஷ காலமாக இறக்குற வழிபட்டுங்கிறோம். மேலே ஒரு 5 வருஷம் ஐயாட்ட அம்மாட்ட வழிபட்டுங்க. இங்கே ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே அகோர வீரப்பத்த நாளையத்தில் வழிபட்டுங்கன்னு வர மக்களுக்கு பசியோடு வரனுக்கு அன்னத்தை கொடுத்துங்கிறோம். நைட்டில் எதனா ஒரு தோத்திரம் நமக்கு தோற்றுருக்கேன் ஐயா. ஏதோ ஒரு முறை ஐயா காட்சி கொடுத்தாரு. நம்ம பொய்யான வாக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா தெய்வ வழிபாடு இருக்கும்போது நடந்து தான் நம்ம சொல்ல முடியும். அங்கே நைட்டில் அன்னதானம் முடிச்சுட்டு நைட்டில் சாப்பாடு போட்டு உட்காந்துருக்கும்போது சாதா ஒரு பக்த கோடி சட்டை இல்லாத வேஷ்டியோடு நின்னார். வயசானவர். அப்புறம் கையெடுத்து கும்பிட்டாரு. ஆனந்தமாக இருக்குது அப்பா, மனம் கொழுந்து போச்சு, இந்த இடம் ஆனந்தமாக இருக்கும், இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லிட்டு டக்குன்னு போயிருந்துட்டார். 2 வார்த்தை காலையில் விழுந்தது. வயசானவர் இந்த இடத்துல நைட்டு 12 மணி இல்லை 12 மணி அளவில் இருக்கும், உட்காந்துன்னு இருக்கிறான். அப்போ சாப்பாடு போட்டு தனியாக நின்று மனங்குடியே சாப்பிட்டு மனம் கொழுந்து போச்சு, இந்த இடம் பிரகாசமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்குண்டான்னு சொல்லிட்டு போயினே இருந்தார். அதான் எனக்கு தெரியும். எத்தனை வருஷம் முடிச்சாமே இது நடந்து ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றமா? பெரிய மாற்றம் வருது. சித்தரே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதான் சொன்ன யாரும் எனக்கு தெரியல. ஆனால் வேஸ்ட் மட்டும் கட்டிங்கிறாரு. வயசானவராகிறாரு. நைட்டு 12:30 மணி இங்கே அன்னதானம் போடுங்க. இரவு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அப்போ டைம்லாம் கிடையாது. இப்போ தான் டைமிங் வச்சாங்க வனத்துறை. அப்போல்லாம் டைம் இரவும் போகலாம் போயினே இருக்கும். அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டோ ஞாயிற்றுக்கிழமை நைட்டோ எனக்கு ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு 12 மணி பசியோடு உணவு அனுப்பிட்டு இந்த இடம் ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக வந்துட்டேங்க. நான் அவர் மறுபடியும் நீங்கள் பார்த்தது கிடையாது? பார்க்கல? இல்லை, பார்க்கல. இப்போ இந்த இடம் அகோர வீரப்பத்தான் காவல் தெய்வம்னா பல கோடி மக்கள். இது திருவண்ணாமலை எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் வசதி, சாப்பாடு வசதி. இந்த சஞ்சீவி பருவத்தில் மட்டும் சாப்பாடு வசதி கிடையாது. சக்தி பெற்ற கடவுள் உறுதி பண்ணி சொல்கிறேன். இந்த இடத்துல இது சாதாரண இடம் இல்லை. இந்த இடத்துல நம்ம ஜாதகமோ கனி சொல்கிறவங்களும் யாருமே கிடையாது. ஜாதகமோ கனியோ யாரும் கிடையாது. ஒன்றும் கடவுள் நம்பி வராங்க, சிவமலை நாடி வராங்க. இந்த மண்ணை தொட்டி இட்டாலும் செவனேன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டாலுமே எல்லா தோசை நிவர்த்தி ஆகும். தீராதவனையும் தீர்த்து கொடுக்க முடியும் அவரால். நம்மளால் மாண்டி போட முடியாது. கேட்பாங்க, சாமி குறைகள் எப்படின்னு. மனசார வேண்டுங்க, ஒரு கல்பத்தி ஏற்றுங்க, ஒரு வெத்தி ஏற்றுங்க, ஒரு புஷ்பத்தை வாங்கி கொடுங்க, ஒரு லிட்டர் பாலையும் கொடுங்க, மேலேயும் பண்ணுங்க, இங்கேயும் பண்ணுங்க, மனசுக்குள்ள வைங்க. அவர் முடிச்சு கொடுப்பார் நம்மளுக்கு. உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் கீழே வீழ்ந்து அவர் மண்ணை ஏற்றி பூசிக்கும். அவர் குணமாப்பார், நம்ம உடல் அவர் குணமாக்குவார். நெருங்கி மன நிறைவாக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு மன வேதனையோடு வந்திருக்கலாம், இன்றைக்கி நல்ல நிலையில் உருவாக்கி வராங்க. அன்றைக்கி அதே போல் அன்னதானத்திலே உட்காந்தது வெளியில் எப்படியும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல பசியோடு போயிட்டு அப்படியே பசியோடு அந்த தட்டு சித்திர வாய்ந்த மலையில் தட்டு இருக்கும், ஆயிரங்கள் தட்டு வச்சுக்கிறேன் பக்தர்கள் எடுத்து கொடுத்து. அந்த அதிகாலை மூளையை கஞ்சி கொடுப்போம் பாரு. சூடாக மிளகு சீரம் போட்டு பச்சை மிளகு வதக்கி போட்டு ஒரு தாளித்து அந்த கஞ்சியை வச்சுடுவோம். அந்த ஊறுகாய் தாளித்து வச்சுடுவோம், மாங்காய் வருகையா. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த சாப்பிட்டு யாருனாலுமே உடம்பு ஆரோக்கியம். நம்ம ஹோட்டலுங்களோ வெளியில் உப்புமா பூரி சப்பாத்திலாம் சாப்பிட்டா மழக்கத்தை கொடுக்கும். இது ஆயிரக்கணக்கான மூலிகை சம்மந்தப்பட்ட மூலிகை தண்ணி. இந்த மூலிகை தண்ணி சாப்பிட்டா உடலில் இருக்கிற நோயுடைய அத்தின்னு திரும்பப்போம். அதனால் வர மக்கள் நம்பி வரலாம். மேலே போயிட்டு மலை மேலே போயிட்டு வந்தால் எப்பயுமே இங்கே உணவுக்கு பஞ்சம் கிடையாது. உணவுக்கு பஞ்சம் கிடையாது. காலையில் அதிகாலை 5 மணிக்கு இப்போ டேட்டை மாற்றிட்டு போட்டு 5 மணிக்கெலாம் கரெக்டாக கஞ்சி வரைக்கிடுவோம். 3 மணிக்கு மலை ஏறுறவங்க இறங்குறதுக்கு எப்படியும் நைட்டு 1 மணி 12 மணி? இல்லை, மணி 9லாம் 10 இறங்கி வந்துடுறாங்க. கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறாங்க.
அப்போ இருக்கிறோம் அந்த இடத்துல நைட்டு ஃபுல்லாக ஆள் இருக்கிறாங்க. மேல ஆள் இருக்காங்களா? போன்னு சொல்லிடுறாங்களா? ஆளுகிறாங்க மேலே. ஏன்னா தங்க வைக்கும் இடி மின்னல் வந்தால் தங்க வசதி கிடையாது. ஒண்ணுமே இல்லைங்க. இல்லை கொஞ்சமான போதுமான வசதிக்கு சாமி. கடுமையான மழை வந்து என்ன பண்ண முடியும்? அதனால அனுப்பிச்சு விடுறாங்க. 10 வருஷமெல்லாம் 1000 பேர் வரைக்கும் 10,000 பேர் வராங்க. புரியுது புரியுது புரியுது. 1000 பேருக்கு தகுந்த வசதி இருந்துச்சு. இப்போ 10,000 பேர் வந்தோம்னா வசதி இல்லை. அதனால அனுப்பிடுறாங்க. கடுமையான மழை அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. மின்னல் இடி கரண்ட்டு மாரி பாஸ் ஆகுது. மக்கள் என்ன பண்ண முடியும்? மழை மழை வேற என்ன மரம். அது வந்து 4500 அடி மேலே இருக்குதுன்னா மானத்தகாலத்துக்கு கெட்ட 8:30 மணியே நம்மளுக்கு அந்த மின்னல் ஒளி வீசுது. இது மின்னல் அடிச்சா மண் தரையில் போகிறோம். அது பாறையில் கருங்கல் பாறை செதுரும். ஆமா ஆமா. அதனால வந்து கரண்ட்டு பவர் அதுக்கு. புரியுது புரியுது. தயவுசெய்து வர மக்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வனத்துறை வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துறாங்க. காலை 5 to சாயந்தரம் 3 மணி வரைக்கும் நல்ல டைம். அந்த 5 மணிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு 7 இறங்கி வந்துடலாம். டவுனில் எப்படி ஆட கோயிலும் டவுனில் இருக்கிற கோயிலுக்கே அவங்க கோயில் நட சாத்திடுறாங்க. இது மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில் கடுமையான போகும்போது மழை வந்துட்டால் மக்கள் என்ன பண்ண முடியும்? இதில் வயசாந்தலோட வருது, லேடிஸ்களோட வருது. தனி மேலே சிவனியன்னு சொல்லிட்டு பாரத்தை போட்டு வந்து சிவங்க என்ன பண்ண முடியும்? போகிறவே மழை பிடிச்சிக்குது, ஒதுங்க இடம் இல்லை. கொஞ்சபட்சம் அவன் 4 மணி நேரம் இறங்கி வரதுக்கு ஆகும் நைட்டில். இல்லை 3 மணி நேரமாவது ஆகும். நைட்டில் என்ன பண்ண முடியும்? அதனால அரசாங்கமோ காவல்துறையோ எல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டு நல்ல முடிவு. ஆனால் இப்போ இன்னும் ஊர் மக்கள் என்ன கேட்குறாங்க, இன்னும் 1 மணி நேரம் டைம் எக்ஸ்ட்ரா கேட்டுங்கிறாங்க. 4 மணி வரைக்கும் 4-5 மணி வரைக்கும் கொடுங்க. ஜனங்க வந்து வெளியே வர கஷ்டப்படுங்கன்னு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க கேட்டுக்கிறாங்க. அது என்ன முடிவு எடுப்பாங்க தெரியல சாமி. அது இப்போது நல்ல டைமு, மக்கள் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வராங்க. பௌர்ணமி ஒரு நாள் மட்டும்தான் இரவம்பங்களாம் விடுவாங்க. இதுக்கு 3 மணிக்கு மேலே எந்த சப்போர்ட்டும் தான் வேலைக்கு ஆகாது. எவ்வளோ பேர் பொண்ணு கேட்பாங்க, ஐயா நம்மளுக்கு கடவுள் கொடுத்து 5 மணி to 3 வரைக்கும் கொடுத்துருங்க, அந்த டைம் பிறகு வந்தால் போதும். அது மேலே 3 மணிக்கு மேலே 4 மணிக்கு வந்து எந்த சப்போர்ட்டுக்கு வேலைக்கு ஆகாது. வரீங்களா அங்கே அடிவாங்க எல்லாரும் அந்த மைண்ட் செட்டில் வரணும். அதே 3 மணி ஆமாம் மேலே போச்சுன்னா எப்படி போட்டாலும் உள்ளே விட மாட்டாங்க. அங்கே அடிவாரம் வீரப்பத்திரங்க சாப்பிடுவாங்க விட மாட்டாங்க. ஏன்னா இங்கே சொல்லி கேட்டோட அப்படியே போய் அங்கே சொல்லிட்டு மேலே போயிடுவாங்க. அதனால் நல்ல உத்தரவு நல்ல அரசாங்கம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இன்னும் சில கலெக்டருங்கெல்லாம் வந்து பார்வையிட்டுக்கிறாங்க. சில வனத்துறையும் ஊர் தர்மகர்த்தா ஊர் தலைவரும் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தண்ணி வசதி, தங்கக்கூட வசதி, லைட்டு வசதி, எல்லாம் பாத்ரூம் வசதி எல்லாம் குடியில் வந்து சிவபெருமான் கண் தந்துக்கிறார். நிச்சயம் அந்த வழி கிடைக்கும்.